அடுத்த பொதுத் தேர்தலில் பக்கத்தன் ஹரப்பானுடன் தொடர்ந்து ஒத்துழைப்பதா இல்லையா என்பது குறித்து அம்னோ இன்னும் முடிவு செய்யவில்லை என்று கட்சியின் பொதுச் செயலாளர் அஸ்ராப் வஜ்டி டுசுக்கி தெரிவித்துள்ளார். பரிசான் நேஷனல் தலைவரும் அம்னோ தலைவருமான அமாட் ஜாகிர் ஹமிடி கடந்த ஆண்டு இரு கூட்டணிகளுக்கும் இடையிலான கூட்டாண்மை 16வது பொதுத் தேர்தலிலும் தொடரும் என்று கூறியிருந்த வேளையில் டுசுக்கி இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த விஷயத்தில் தாங்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அஸ்ராப் நேற்று நடைபெற்ற அம்னோ மாநாட்டின் போது செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். மலேசியர்களின் நிலைத்தன்மை மற்றும் செழிப்பை உறுதி செய்வதற்காக தற்போதுள்ள அரசாங்கத்தை வலுப்படுத்துவதே அம்னோவின் தற்போதைய முன்னுரிமை என்று அவர் கூறினார். நாட்டை ஆட்சி செய்வதில் விரிவான அனுபவம் உள்ள ஒரு கட்சியாக அம்னோவின் முக்கிய முன்னுரிமை மக்களுக்கான தனது பொறுப்பை நிறைவேற்றுவதாகும் என்று அவர் கூறினார். மக்களை பற்றி சிந்திக்காமல் அம்னோ ஒரு அரசியல் முடிவை எடுத்தால் 16வது பொதுத் தேர்தலில் எங்களை மக்கள் தண்டிப்பார்கள் என்று அஸ்ராப் தெரிவித்தார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அம்னோ முன்வைத்த அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவது சாத்தியமற்றது என்று டதஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற 79வது அம்னோ பேராளர் மாநாட்டில் தனது இறுதி உரையில் அன்வார் ஒருபோதும் ஒற்றுமை அரசாங்கத்தில் அம்னோவை ஓரம் கட்டியதில்லை என்று ஜாகிர் கூறினார். அன்வார் நம்மை நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று ஜாகிர் தெரிவித்தார். எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவது சாத்தியமற்றது. இருப்பினும் நிர்ணயிக்கப்பட்ட ஒதுக்கீடுகளின்படி நமது கோரிக்கைகளை நிறைவேற்ற அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று ஜாகிர் தெரிவித்தார். அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் டாக்டர் நூர் ஜஸ்லான் யாகோப் ஃபில்க்ரா பெர்ஹாட் தலைவராகவும் டதஸ்ரீ அமாட் ஷாபரி ஷீக் ஃபில்டா தலைவராகவும் நியமிக்கப்பட்ட போது இது நிரூபிக்கப்பட்டது என்று அவர் கூறினார். அனைத்து மலாய் முஸ்லிம் கட்சிகளையும் ஒரே குடையின் கீழ் இணைக்கும் வகையில் ஒரு புதிய மெகா கூட்டணியை உருவாக்க அம்னோ தலைவர் அமாட் ஜாகிர் ஹமீடி விருப்பம் தெரிவித்துள்ளார். இந்த முயற்சிக்கு அம்னோ பொதுச் சபையின் ஒப்புதல் முத்திரையை பெற விரும்புவதாகவும் அவர் கூறினார். புதிய கூட்டணி ஒற்றுமை அரசாங்க கூட்டணிக்கு அச்சுறுத்தலாக இருக்காது என்றும் அவர் நினைவூட்டினார். மலாய் முஸ்லிம் கட்சிகளின் உணர்வையும் போராட்டத்தையும் ஒரு பெரிய கட்டமைப்பில் உண்மையிலேயே ஒன்றிணைக்கும் மெகா கூட்டணியே நமது நம்பிக்கை என்று அவர் கூறினார். எந்த ஒரு கட்சியும் தங்கள் கட்சியை கலைப்பதை தாங்கள் விரும்பவில்லை என்று சுட்டிக்காட்டிய அவர், மாறாக ஒரு ஆரம்ப கட்டமாக முதலில் முறைசாரா கூட்டணியாக மாறி அதை ஒரு மெகா கூட்டணியாக மாற்றுவோம் என்று அவர் தெரிவித்தார். இதன் மூலம் நாம் நமது வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரே கூரையின் கீழ் இருக்க முடியும் என்று அவர் கூறினார். புதிய கூட்டணியின் உறுப்பினர்கள் இக்கூட்டணியில் சேர ஒற்றுமை அரசாங்கத்தை சீர்குலைக்காமல் இருக்க ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். பரிசான் நேஷனலின் தலைவரான ஜாகிர் அடுத்த பொதுத் தேர்தலுக்கான தயாரிப்பில் கூட்டணியை மறு பெயரிடுவது குறித்து விவாதிக்க பரிசான் நேஷனல் உறுப்பு கட்சிகள் மற்றும் கூட்டாளிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக கூறினார். ரொம்பினில் உள்ள கம்போங் பெர்விரா ஜெயா அருகே நேற்று ஒரு காரை முந்திச் செல்ல முயன்றபோது லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 வங்கதேச ஆடவர்கள் உயிரிழந்தனர். எண்ணெய் பனை தோட்ட தொழிலாளர்களான 34 வயது எம்டி காதர், 30 வயது எம்டி டாலிம் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக ரொம்பின் காவல்துறை தலைவர் ஷெரீப் ஷாய் ஷெரீப் மோண்டோய் தெரிவித்தார். ஃபெல்டா ரெடோங்கிலிருந்து ஃபெல்டா செலாங்காருக்கு பாமாயில் பூச்சிக்கொல்லி மருந்தை ஏற்றிச் சென்ற லாரி பிற்பகல் 2:25 மணி அளவில் விபத்துக்குள்ளானதாக ஷெரீப் கூறினார். 45 வயது நபர் ஓட்டிச் சென்ற லாரி காரை முந்திச் செல்ல முயன்ற போது கட்டுப்பாட்டை இழந்ததாக நம்பப்படுகிறது. லாரி இடதுபுறம் சறுக்கி கவிழ்ந்தது. 41 வயதுடைய மற்றொரு பயணி தலையில் பலத்த காயம் அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அதே நேரத்தில் ஓட்டுநர் உரிமம் இல்லாத ஓட்டுநர் காயம் இன்றி தப்பியுள்ளார். ஓட்டுநர் உரிமம் இல்லாத ஒருவர் லாரியை ஓட்ட அனுமதித்ததற்காக அதன் உரிமையாளர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் கூறினார். நேற்று மாலை குவாமுசாங் சுங்கை லெபிரில் மூழ்கிய தனது மகனை மீட்க முயன்ற போது 40 வயது நபர் ஒருவர் பலத்த நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டு நீரில் மூழ்கி இறந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. அவாங் என்ற அந்த நபர் ஆற்று நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்படுவதற்கு முன்பு தனது மகனை காப்பாற்றியதாக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தலைவர் நிக் முகமது ஃபக்ரி முகமது நபி கூறினார். பலத்த ஆற்று நீரோட்டம் காரணமாக தேடுதல் நடவடிக்கை இரவு ஒத்திவைக்கப்பட்டு இன்று காலை தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டது. கோத்தா திங்கி பென்கராங்கில் உள்ள பாயு டாமாய் லூபுக் சபாங் கடற்கரை பகுதியில் வலது தொடையில் காயங்களுடன் ஒரு பெண்ணின் உடல் நீரில் மூழ்கிய நிலையில் நேற்று காலை கண்டெடுக்கப்பட்டது.
காலை 10:40 மணி அளவில் கரையில் கரை ஒதுங்கிய பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்டது குறித்து பொதுமக்களிடம் இருந்து துறைக்கு தகவல் கிடைத்ததாக மாவட்ட காவல்துறை தலைவர் யூசுப் ஒஸ்மான் தெரிவித்தார். முதற்கட்ட விசாரணையில் பாதிக்கப்பட்டவர் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாகவும் அவரது வலது தொடையில் காயக்குறிகள் இருப்பதாகவும் கண்டறியப்பட்டது. பாதிக்கப்பட்டவரின் அடையாளம் இன்னும் சரிபார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் மரணத்திற்கான காரணம் விசாரணையில் உள்ளது. இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.